Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான நீலராத்திரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சைலண்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். இந்த படம் முழுக்க யாருமே பேசுற மாதிரி சீனே இருக்காது. வெறும் ஆக்ஷன்ல மட்டும் தான் இந்த படம் முழுக்கவே போகும். பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் வர நேரம் ஆயிடுச்சு. அவருக்கு காஃபி ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, பேத்திக்கு வந்து டியூஷன் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காரு. ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண வைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹஸ்பண்டை நமக்கு காட்டுறாங்க. வேலையை முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வராரு. ஒரு லேடி குறுக்க வந்துடுறாங்க. அவங்க வரதை கூட கவனிக்காம லைட்டா இடிச்சிடுறாரு. அங்க வந்த வாட்ச்மேன் தான் அந்த லேடியை எழுப்பி விடுறாரு. அவர் அப்படிதான் பெருசா கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடியை இந்த இடத்துல சமாதானப்படுத்துறாரு. இப்ப ஹஸ்பண்ட் வரத பார்த்தோன்னே இந்த இடத்துல ஒய்ஃபும் சந்தோஷப்படுறாங்க. அப்பான்ற மாதிரி பொண்ணும் வாசல் கிட்ட வந்து நிக்கிறா. ஆனா ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, சுத்தமா கண்டுக்க மாட்டாரு. இவரோட ரூம் மேலதான் இருக்கும். இவர் பாட்டுக்கு மாடி ஏறி கிளம்பி போயிட்டு இருக்காரு. பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பொண்ணை நினைச்சு இந்த இடத்துல அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, பேத்திக்கு பக்கத்துல வந்துடுறாரு. ஒன்னும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி அந்த பேத்திய சமாதானம் எல்லாம் பத்துறாரு. இவங்க ஆல்மோஸ்ட் காஃபியை ரெடி பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு தரலாம் அப்படின்ற மாதிரி மேல வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. ஒரு குளியல பொண்ணும் அப்படின்ற மாதிரி துண்டுக்கு மாறிடுறாரு. இவங்க வந்து நிக்கிறத கூட கவனிக்க மாட்டாரு. பாத்ரூம்க்கு போயிடுறாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, அங்கேயே காஃபியை வச்சிடுறாங்க. இப்ப பேக் எல்லாம் எடுத்து வைக்கும் போது தான் பேக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்கிறத பாக்குறாங்க. நமக்காக தான் கிஃப்ட் வாங்கியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. அவரே வந்து தரட்டும், அதுக்குள்ள நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. இப்ப பேக் அதே மாதிரி வச்சிடுறாங்க. வேகமா கீழே வந்து சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்ட் இந்நேரம் வந்திருப்பாரு. நம்ம மேல போலாம் அப்படின்ற மாதிரி வேகமா மேல வந்துட்டு இருக்காங்க. குளிச்சு முடிச்சுட்டு வந்த ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, தள்ளலாம் வாரிட்டு இருக்காரு. இப்பயுமே சரி இவங்களை கண்டுக்கவே மாட்டாரு. என்ன கிஃப்ட் எடுத்தே தர மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப லேப்டாப் எடுத்துட்டு வேலை பார்க்கறதுக்காக ஹஸ்பண்டும் பால்கனி இருக்கிற இடத்துக்கு கிளம்பிடுறாரு. என்ன கிஃப்ட் தராமையே போறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை நமக்கு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இவரும் பால்கனிக்கு வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் காஃபி கூட குடிச்சிருக்க மாட்டாரு. ஈரினும் காஃபி எல்லாம் எடுத்துட்டு சோகமா கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இத மாமனார் கவனிக்கிறாரு. ரொம்ப எக்ஸைட்டடா மேல ஓடி இருப்பாங்க. இப்படி சோகமா வரத பாக்குற மாமனாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஈரினை பொறுத்த வரைக்கும் சிக்கன்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு சைட் டிஷ் மாதிரி எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சைட் டிஷ் மாதிரி எடுத்துட்டு வந்து தராங்க. இப்பயாவது ஹஸ்பண்ட் ஏதாவது பேசுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் சுத்தமா இவங்களை கண்டுக்கவே மாட்டாரு. இதனால ஈரனும் ஒரு குளியல போட்டுலாம் நினைக்கிறாங்க. இப்ப பாத்ரூம்ல போய் குளிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஈரவும் சரக்கச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் இவரோட போன்ல ஒருத்தவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்தோன்னா பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஒரு லேடி கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கும். இவரும் பதிலுக்கு ஜாலியா அவங்க கூட சாட் பண்றாரு. அதாவது ஹஸ்பண்டுக்கு ஒரு லேடி கூட பழக்கம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேருமே நேர்ல மீட் பண்ணது இல்ல போல. சீக்கிரமா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சாட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேடிக்கும் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இருக்காரு போல. அவங்க சாட் மூலியமா நமக்கு தெரிய வருது. சமைக்கிற வேலை இருக்கு, நான் அப்புறமா சாட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல குளிச்சு முடிச்சிடுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்துடுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த பேச பாக்குறாங்க. ஆனா இவர் சுத்தமா கண்டுக்கவே மாட்டாரு. இதனால மத்த வேலையை பார்க்க போவோன்ற மாதிரி இவங்களும் கிச்சனுக்கு வந்துடுறாங்க. சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மாமனாரும் பொண்ணும் சாப்பிடறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா ஈரன் சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் சோகமா உட்காந்து இருக்காங்க. இத மாமனார கவனிக்கிறாரு. தொடர்ச்சியாவே பையன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. மருமக ஃபீல் பண்றதை இவரும் கஷ்டமா பார்த்துட்டு இருக்காரு. அவங்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க போல. திரும்பி இவர்கிட்ட சாட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ஜாலியா அவங்க கூட சாட் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு ஒரு ஹோட்டல்ல வச்சு மீட் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரன் திரும்பி ஹஸ்பண்ட சாப்பிட கூப்பிடுறதுக்காக வராங்க. இவர் பாட்டுக்கு போனை யூஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதனால இவங்களும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. அவரே வரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மாமனார் படுக்கிறதுக்காக போயிடுறாரு. ஆனா இவங்க ஹஸ்பண்ட் வரட்டும்ன்ற மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் வராம இருக்காருன்னு பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் சாப்பிடாமயே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இத பாக்குற இவங்களுமே லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்பெல்லாம் பண்றாரு அப்படின்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க ஒரு ட்ரிப் போலான்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பத்தி பேச முடியலன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணலான்ற மாதிரி அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, இவரும் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. இப்ப ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிடுறாரு. அங்க இருக்க மேனேஜர் கொஞ்சம் குறுகுறுன்னு பாக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு லைட்டா பயமா இருக்கு. இப்ப அங்க இருக்க ரூம் பாயை தான் ரூமை காட்ட சொல்றாரு. அந்த ரூம் பாயும் இதுதான் ரூம்ன்ற மாதிரிலாம் காமிச்சிடுறான். இப்பதான் ஹீரோ அங்க இருக்க ஒருத்தரை கவனிக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ்னு தெரியுது. ஏன்னா கீழே வந்து காக்கி பேண்ட் தான் போட்டிருக்காரு.
இவர் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நபரும் திரும்பி பாக்குறாரு. அவர் பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. வேகமா ரூம்குள்ள வந்து கதவை சாத்திடுறாரு. பக்கத்திலே ஒரு போலீஸ் இருக்காரு. ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் லைட்டா பயப்படுறாரு. இப்ப இவர் ரூம்குள்ள இருந்து கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த ஆபீசர் எதிர இருக்க ரூம்குள்ள போறது தெரியுது. நமக்கு எதிரியே இருக்காரா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயப்படுறாரு. அந்த லேடி பேரு ஷீலான்னு வச்சுப்போம். ஷீலா நீங்க எங்க இருக்கீங்கன்ற மாதிரி இவர் மெசேஜ் பண்றாரு. நான் வந்துட்டு தான் இருக்கேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்ற மாதிரி அவங்களும் ரிப்ளை பண்றாங்க. அதுக்குள்ள நம்ம ட்ரெஸ்ஸை மாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி இவர் ட்ரெஸ்ஸை மாத்திடுறாரு. சரக்கு அடிப்போம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. யாருன்னு இவர் ஓட்ட வழியா பாக்குறாரு. ஷீலா தான் வந்திருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இவரும் கதவை திறந்து சீக்கிரமா உள்ள வாங்கன்ற மாதிரி உள்ள கூப்பிடுறாரு. அவங்க நுழையிறத யாரும் பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் சீக்கிரமா கூப்பிடுறாரு. ஆனா அவங்க நுழைஞ்சதான் அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி கவனிச்சிடுறாங்க. ஐயோ கவனிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி இவரும் லைட்டா முழிக்கிறாரு. இப்ப கதவை சாத்தி உள்ள வந்துடுறாரு. அவங்கள பார்த்தோன்னே சடனா பின்னாடி இருந்து அவங்கள கட்டி பிடிச்சிடுறாரு. ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, நான் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரை சரின்னு ஏத்துக்கிறாரு. அவங்க குளிக்க போன கேப்ல இவர் சரக்கு அடிச்சிட்டுலாம் இருக்காரு. அவங்க வந்தா இந்த கிஃப்ட்டை தரணும் அப்படின்ற மாதிரிலாம் கிஃப்ட் ஒரு வாட்டி எடுத்து பாத்துக்கிறாரு. இப்ப அவங்களும் குளிச்சு முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அவங்களுக்காகவும் ட்ரிங்க் எல்லாம் ஊத்திடுறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. இப்ப பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் முடிஞ்சிருது. இவர் எந்திரிக்கலாம் நினைக்கிறாரு. பார்த்தா அவங்க அசைவே இல்லாத மாதிரி படுத்திருக்காங்க. என்னாச்சு எந்திரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பயும் அசைவே இல்லாம இருக்காங்க. அப்பதான் அவங்க இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. ஹீரோவும் வேகமா ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுறாரு. இப்ப பேக் எடுத்துட்டு சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடலாம் நினைக்கிறாரு. இவர் நடந்து வரும்போது அந்த ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு எதிர நடந்து வராரு. அவரை பார்த்தோன்னே பயம் வந்து திரும்பி இவர் ரூம்குள்ள வந்து கதவை சாத்திடுறாரு. அந்த ஆபீசர் அவரோட ரூமுக்கு போறாரான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இவரு பேர்ல தான் இந்த ரூமே புக் ஆயிருக்கு. எப்படி இருந்தாலும் இவருக்கு பிரச்சனை இருக்குல்ல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் இந்த இடத்துல சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. மூச்சு கூட விட முடியாத மாதிரி இருக்கு. வெளியே போய் ஸ்மோக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பால்கனி மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து இவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி பார்க்கும்போது இவரோட பொண்ணும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி நடந்து வராங்க. அவங்கள பாக்குற இவரு பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. செம்மையா பயந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு அம்மா தான் வந்திருப்பாங்க. இவரோட ஒய்ஃப்லாம் வரல. அந்த லேடியோட ஹஸ்பண்டும் கூட தான் வந்திருக்காரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி ரூம்குள்ள போறாங்க. இதை இவர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப திரும்பி பொறுமையா இவரோட ரூம்க்கு வந்துடுறாரு. ஷீலாவோட பாடியை டிஸ்போஸ் பண்ணாதான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாரு. இவரோட கார் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட் ஒண்ணுக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல கத்தி கவர்ன்ற மாதிரி நிறைய வாங்கிட்டு இருக்காரு. பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக தான் இதை வாங்கிட்டு இருக்காரு. இவர் இது சம்பந்தமா நிறைய வாங்குறாருல, என்ன இவ்வளவு வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி கடைக்காரங்களாம் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க. இவரும் பயந்துகிட்டே பில்லு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா பாக்குற மாதிரியே இவருக்கு தோணுது. எல்லாரையும் பயத்தோட பாத்துக்கிட்டே தான் இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப லிப்ட்ல போலாம் அப்படின்ற மாதிரி லிப்ட்ல ஏறிடுறாரு. அப்பன்னு பார்த்து லிப்ட்ல ஸ்ட்ராங்கான 2 பேர் ஏறுறாங்க. அவங்கள பாக்குறதுக்கும் இவர் ரொம்ப பயப்படுறாரு. அவங்களும் போலீஸ் ஆபீசர்னு இவருக்கு தெரிய வருது. அதனால கொஞ்சம் பயந்துகிட்டே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க மட்டும் லிப்ட்டை விட்டு இறங்கிடுறாங்க. இவர் இறங்காம லிப்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்காரு. அவங்க எங்க போறாங்கன்னு பாக்கணும்ன்ற மாதிரி இவரும் மறைஞ்சிருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ ரூம்க்கு எதிர ஒரு ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இவங்களோட சீனியர் போல. அவரை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி கண்ணில் பற்றக்கூடாதுன்றதுக்காக இவர் படிக்கட்டுல ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. அவங்க பாட்டுக்கு லிப்ட் பக்கம் கிளம்பிடுறாங்க. இவர் பதட்டமா படிக்கட்டுல வந்து ஒளிஞ்சார்ல, அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்க லேடி பாக்குறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பதட்டமா ஒளிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இவர் ஷாக் ஆயிடுறாரு. வேக வேகமா இவரோட ரூம் வந்துடுறாரு. தெரியாதனமா இந்த இடத்துக்கு வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி எப்படியாவது பாடியை டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஷீலாவோட பாடியை இவர் பாத்ரூம்க்கு எடுத்துட்டு வந்துடுறாரு. துண்டு துண்டா நறுக்குனா தானே கவர்ல போட முடியும். அதனால கட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கட் பண்ணோன்னே ரத்தம் வருது பாத்தீங்களா, அதை பார்த்தோன்னே இவருக்கு வாந்தி வருது. இவரும் கஷ்டப்பட்டு வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. நிச்சயமா நம்மளால முழுசா கட் பண்ண முடியாதுன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்பதான் இவருக்கு போன் வருது. யாருன்ற மாதிரி இவர் வேகமா எடுக்கிறதுக்காக வர்றாரு. பார்த்தா ஒய்ஃபு கிட்ட இருந்து தான் கால் வருது. என்ன பேசுறதுன்னு இவருக்கு தெரியல. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. ஒய்ஃபும் இவரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒய்ஃபு கூடயும் பொண்ணு கூடயும் நிறைய இடத்தெல்லாம் சுத்தி இருப்பார்ல, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இந்த ரூமோட காலிங் பெல்ல யார் அடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. பயங்கரமா பயப்படுறாரு. இப்ப ஓட்ட வழியா பாக்குறாரு. பார்த்தா ஷீலா தான் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. என்ன ஷீலா நிக்கிறா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. வேகமா பாத்ரூம்ல வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல தான் அவங்களோட பாடி இருக்கு. ஆலோசினேஷன் அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப திரும்பி ஓட்டையில கண்ணை வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா ரூம் பாய் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவருக்கு காஃபி தரதுக்காக தான் வந்திருக்கான் போல. இப்ப எதிர இருக்க அந்த ஆபீசர் கதவை திறந்து வராரு. எனக்கு தாப்பா அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு.
திரும்பி திரும்பி அவன் காலிங் பெல் அடிக்கிறான். இவர் கதவையே திறக்க மாட்டார்ல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் சரக்கு அடிப்போம் அப்படின்ற மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் யாரோ கால் பண்ற மாதிரி சவுண்ட் வருது. இவரு போன் அடிக்கல. அப்ப யார் போன் அடிக்குது அப்படின்ற மாதிரி ஷீலாவோட பேக் எடுத்து பாக்குறாரு. ஷீலா போன் தான் அடிக்குது. ஷீலாவோட ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கால் எல்லாம் எடுக்க மாட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. அந்த பால்கனி இடத்துக்கு வந்து தம்மெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஃபேமிலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதை பாக்குற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காருல்ல, அப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. இந்த பால்கனி வழியா போற மாதிரி ஒரு வழி இருக்கு. அதே மாதிரி கீழே சஸ்பென்ஷன் இருக்கு. இதுக்குள்ள பாடியை போட்டுட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. லைட் ஆஃப் பண்ணிட்டா ஈஸியா கொண்டு போயிடலாம்ல. அதனால இவரும் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி பொறுமையா மெயின் சுவிட்ச் இருக்கிற இடத்துக்கு வந்து ஆஃப் பண்ணிடுறாரு. கொஞ்சம் தூரம் தான் நடந்து போறாரு. இவர் ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரோ திரும்பி அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிடுறாங்க. பார்த்தா ரூம் பாய் தான் வந்து ஆன் பண்ணியிருக்கான். இவர் தான் ஒருவேளை ஆஃப் பண்ணாரா அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கான். இவரும் கேஷுவலா இருக்க மாதிரி காட்டிக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் பண்ணாத மாதிரி நார்மலா நடக்கிறாரு. இது ஈவினிங் டைமா தான் இருக்கும். இருட்டுனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த பண்ண முடியும். இருட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரக்கெல்லாம் அடிச்சுட்டு இவரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் கண் முழிச்சு பார்க்கும்போது நல்லாவே இருட்டி இருக்கு. இதான் சரியான சமயம். எப்படியாவது இவங்களை கவருக்குள்ள போடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவங்களோட பாடியை கஷ்டப்பட்டு அந்த கவருக்குள்ள நுழைச்சிடுறாரு. முதல்ல இவர் மட்டும் வெளியே வந்துடுறாரு. யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு. சுவிட்ச் பாக்ஸ்ல இருக்க கனெக்ஷனை கட் பண்ணிட்டு தான் இவர் போகணும்னு நினைக்கிறாரு. இப்ப சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. லைட் எல்லாம் கட் பண்ணி விட்டுறாரு. வேகமா தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவரும் பார்சல் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. தர தரன்னு இழுத்துக்கிட்டே வராரு. அந்த பால்கனி சைடு கொண்டு வந்துடுறாரு. இப்ப படிக்கட்டுல எல்லாம் பாடியை வேகமா இழுத்துட்டு கீழே கொண்டு வந்துடுறாரு. அந்த சஸ்பென்ஷனை ஈஸியா ஓபன் பண்ணிடலான்ற மாதிரி இவர் நினைச்சிருப்பாரு. ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாரு. இங்க கிடைக்கிற டூல்ஸ் வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஏடகடமா கீழே விழுந்துடுறாரு. ஷார்ப்பான ஆணி ஒண்ணு இவரோட காலிலேயே குத்திடுது. இவர் வலியால பயங்கரமா துடிக்கிறாரு. அந்த வலியெல்லாம் தள்ளி வச்சுட்டு இவரும் ஒரு டூலை எடுத்துடுறாரு. அது மூலியமா கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணிடுறாரு. இந்த கவரை போட்டுட்டா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கவரை இழுத்து அதுக்குள்ள போட்டுறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப பேய் மாதிரி அவங்க எதிர தெரியுறாங்க. அதை பாக்குற இவர் பயப்படுறாரு. இது எல்லாம் இவருக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாரு. அதாவது நைட்டு படுத்தாரு பாத்தீங்களா, நைட்டு வந்த கனவா தான் இது எல்லாமே இருக்கும். கனவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ இந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகுறாரு. நல்ல வேலை நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே ஏற்படல. இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படாம நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப அவங்க கிட்ட சாட் பண்றதுக்காக வந்துடுறாரு. நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு என்னால வர முடியாது. எனக்கு என்னோட ஃபேமிலி ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட பேசினது என்னோட தப்பு தான். இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்கள பிளாக் பண்ணி விட்டுறாரு. அந்த ஷீலாக்காக ஒரு கிஃப்ட்டை வாங்கி வச்சாரு பாத்தீங்களா, இப்ப பேக்ல இருந்து அந்த கிஃப்ட்டை எடுத்து பாக்குறாரு. இதை ஒய்ஃபுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வீடு முழுக்க ஒய்ஃபை தேடி பாக்குறாரு. எங்க தேடினாலும் ஒய்ஃபு காணோம். என்ன ஒய்ஃபு காணாம போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அப்பா பார்வையிலேயே என்ன சொல்றாருன்னா, அவ கிளம்பி போயிட்டான்ற மாதிரி சொல்றாரு. அவங்க கோச்சுக்கிட்டு கிளம்பி போயிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இதை நினைச்சு இவரும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு காரை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, பொண்ணை கூப்பிட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரிப் பிளான் பண்ணாங்கல்ல, அந்த ட்ரிப்புக்கு நம்ம மட்டும் போலான்னு முடிவு பண்ணி போயிட்டு இருக்காங்க போல. அப்படி போயிட்டு இருக்காங்களா இல்ல இவரை விட்டு போறாங்களா என்னன்னு தெரியல. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.